வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகை வழங்க வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேச வேண்டும். 2003ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பணியில் இறந்த தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் மற்றும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் CITU கூட்டமைப்பு கூட்டுக்குழு தொழிற்சங்கம் சார்பில் கடந்த 19ஆம் தேதி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் வருகிற ஜனவரி 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று வேலை நிறுத்தத்தில் அண்ணா தொழிற்சங்கம் பேரவை மற்றும் CITU கூட்டமைப்பு கூட்டுக்குழு சார்பில் 1700 பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர். அதே சமயத்தில் புதுக்கோட்டை மாவட்ட அரசு போக்குவரத்து கழக நகர் மற்றும் புறநகர் கிளை வளாகத்திலிருந்து மற்றும் புதுக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் உள்ள 6 டிப்போகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் 40% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் வெளியூர் கிராமத்திலிருந்து பள்ளிக்கு கல்லூரிக்கு பணிகளுக்காக வருபவர்கள் மிகவும் சிரமத்தில் ஆளாகியுள்ளனர். எனவே புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் குறைவாகவே செல்கின்றனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம் பேரவை மற்றும் CITU கூட்டுக்குழு சார்பில் 1700 பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.